வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK2 விமானங்களை வாங்குவதற்கு தற்போது ஒரு நாடு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தேஜஸ் விமானங்களை ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா சில வருடங்களா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிக்கு தற்போது பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எந்த நாடு இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, அப்படி அந்த நாடு தேஜஸ் விமானத்தை வாங்கினா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தேஜஸ் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா VLSR SAM அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்தியா நடத்திய இந்த சோதனையை மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. VLSR SAM மிசைலோட செயல்திறன் என்ன, இந்த மிசைலை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த மிசைல்களை என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா தன்னுடைய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில உள்நாட்டு தயாரிப்பு விமானமான தேஜஸ் விமானங்களை அதிக அளவுல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு அதற்கான வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேஜஸ் விமானங்களை உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ஒரு நாடு வாங்கணும்னா வெறுமன விமானத்தோட செயல்திறனை மட்டும் வச்சு அந்த நாடு அந்த விமானத்தை வாங்காது. அதற்கு பின்னாடி பல ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்கும். இந்த சூழ்நிலையில பிரேசில் விமானப்படையோட கமாண்டர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில தங்கள் விமானப்படையில் உள்ள நார்த்ரப் குரூமன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட F5 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. F5 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு தாங்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காரு. 2030 வருடத்துக்குள் F5 விமானங்களை தங்கள் விமானப்படையில் இருந்து நீக்கிட்டு இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை இணைப்பதற்கு பிரேசில் விமானப்படை திட்டமிட்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. பிரேசில் விமானப்படையில தற்போது F5 விமானங்களோடு ஸ்வீடன் நாட்டின் கிரிப்பன் விமானங்களும் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா பிரேசில் வெறுமன ஸ்வீடன் நாட்டின் கிரிப்பன் விமானங்களை நம்பி மட்டும் இருப்பதற்கு தயாரா இல்ல. இதன் காரணமா ஒரு வலிமையான நட்பு நாட்டோட ஒரு விமானத்தை இணைப்பதற்கு பிரேசில் திட்டமிட்டிருப்பதா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பிரேசில் விமானப்படையில உள்ள F5 விமானங்களோட ஆயுட்காலம் இன்னும் ஒரு சில வருடங்கள்ல நிறைவடைஞ்சிரும். அதனால பிரேசில் தன்னுடைய விமானப்படையின் வலிமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு புதிய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இணைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பிரேசில் F5 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு 2 விதமான விமானங்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது பிரேசில் இந்தியாவின் தேஜஸ் MK1A விமானம் மற்றும் தேஜஸ் MK2 விமானத்தை தங்கள் படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. பிரேசில் விமானப்படையோட கமாண்டரோட இந்த ஸ்டேட்மெண்ட் பிரேசில் இந்தியாவின் தேஜஸ் MK1A மற்றும் தேஜஸ் MK2 விமானங்களை வாங்குவதற்கு முனைப்பா இருப்பது தெளிவா தெரியுது. பிரேசில் விமானப்படை தன்னுடைய F5 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு தொடங்கும் பொழுது தேஜஸ் MK1A மற்றும் தேஜஸ் MK2 விமானங்களை அதிக அளவுல இந்தியா தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதனால பிரேசிலுக்கும் இந்தியாவால மிக எளிதா தேஜஸ் விமானங்களை வரும் காலத்துல சப்ளை செய்ய முடியும். இது போன்ற ஆர்டர்களை சப்ளை செய்வதற்காக தான் இந்தியா பல தனியார் நிறுவனங்களை தேஜஸ் விமான தயாரிப்புல ஈடுபடுத்துவதற்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில 2033 வருடம் வரைக்கும் தேஜஸ் MK1A விமானத்தோட ப்ரொடக்ஷன் லைன் ரொம்ப பிஸியா இருக்கும். இதன் காரணமா தனியார் நிறுவனங்களுடைய துணையோடு புதிய ப்ரொடக்ஷன் லைன்களை
உருவாக்குவதற்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK2 விமான தயாரிப்பையும் பெரிய அளவுல விரிவுபடுத்துவதற்கு HAL நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் விமானத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 17.5 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இதனால பழைய தேஜஸ் விமானங்களை விட தேஜஸ் MK2 விமானம் அதிக பவர்ஃபுல்லா இருக்க போகுது. பிரேசில் தன் விமானப்படையில் F5 விமானங்களை 1970களில் இணைச்சாங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 11 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். ஆனா தற்போது பிரேசில் வாங்க உள்ள தேஜஸ் MK1A விமானத்தினால 13.5 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இதனால F5 விமானங்கள்ல இருந்து தேஜஸ் விமானங்கள் அதிக சக்தி கொண்டதாக தான் இருக்குது. அதே வேளையில பிரேசில் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள கிரிப்பன் E விமானத்தினால 16.5 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இது தேஜஸ் MK2 விமானத்தை விட 1 டன் எடை குறைவா இருக்குது. இதுல இருந்து பிரேசில் என்ன செய்ய முயல்றாங்கன்னா ஒரே விதமான மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் கொண்ட விமானங்களை படையில் இணைப்பதை விட 3 விதமான மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் கொண்ட விமானங்களை இணைப்பதற்கு பிரேசில் திட்டமிட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல இந்தியாவின் தேஜஸ் MK1A மற்றும் தேஜஸ் MK2 விமானங்கள் பிரேசில் விமானப்படையோட தேவையை பூர்த்தி செய்யுது. இதன் காரணமாக தான் பிரேசில் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்தியாவின் தேஜஸ் MK1A மற்றும் தேஜஸ் MK2 விமானங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2220 km/h வேகத்துல பயணிக்க முடியும். தேஜஸ் MK1A விமானத்தினால அதிகபட்சமா 3000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானத்தினால 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த 2 விமானங்களையும் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் பல்வேறு விதமான ஆயுதங்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல்ஸ், பிரம்மோஸ் NG ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ், ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட DRDO கிளைட் பாம், DRDO ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை இந்தியா இணைக்கிறாங்க. இதனால பிரேசில் இந்த விமானத்தை வாங்குவதன் மூலம் ஒரே நேரத்தில் பல இந்திய ஆயுதங்களை பிரேசில் வாங்குவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. பிரேசில் தேஜஸ் விமானங்களை இந்தியாவிடம் இருந்து வாங்கினாங்கன்னா இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் செக்டார மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய செய்யும். இரண்டாவது அப்டேட், DRDO சமீபத்துல VLSR SAM அப்படிங்கிற வெர்டிகல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை ஒரிசா மாநிலத்துல உள்ள டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு நடத்தப்பட்டிருக்கு. இந்தியா VLSR SAM மிசைல வெற்றிகரமா சோதித்ததன் மூலம் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. DRDO இந்த VLSR SAM மிசைல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல்கள் பிரதானமா இந்திய கடற்படையில் உள்ள போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு உருவாக்கி இருக்காங்க. இந்த VLSR SAM மிசைல் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களை நோக்கி வரக்கூடிய பல்வேறு விதமான ஏரியல் த்ரெட்ஸை தாக்கி அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா விமானங்கள், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் போன்றவற்றை தாக்குவதற்கு DRDO இந்த VLSR SAM மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. DRDO இந்த VLSR SAM மிசைல்ல பல்வேறு விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை இணைச்சிருக்காங்க. இந்த VLSR SAM மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த மிசைல்ல வரக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை துரத்தி சென்று பல்வேறு திசைகள்ல பறந்து தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான ஹைலி மனூரபிள் பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இதனால டார்கெட் எந்த திசையில பறந்து தப்பிக்க முயன்றாலும் இந்த மிசைலும் தொடர்ந்து பறந்து சென்று தாக்குதல்களை நடத்தும். DRDO தற்போது நடத்தி இருக்கக்கூடிய இந்த சோதனையில ஒரு ஹை ஸ்பீட் ஏரியல் டார்கெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஹை ஸ்பீட் ஏரியல் டார்கெட் ஒரு எதிரி விமானம் போன்று இந்த சோதனையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹை ஸ்பீட் ஏரியல் டார்கெட்ட VLSR SAM மிசைல் மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கு. இந்த சோதனையின் போது VLSR SAM மிசைலோட ஒவ்வொரு நகர்வையும் இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில் இருந்து DRDO விஞ்ஞானிகள் டிராக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி
கண்காணிச்சிருக்காங்க. இந்த சோதனையின் போது DRDO நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் இந்திய கடற்படையை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில போர்க்கப்பல்கள்ல உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா இஸ்ரேலிடமிருந்து பேரக் 8 மிசைல்களை வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியா இந்த VLSR SAM மிசைல்களை உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருப்பதன் மூலம் வரும் காலத்துல இஸ்ரேலிடமிருந்து வாங்கக்கூடிய மிசைல்களை நிறுத்திட்டு இந்தியாவின் உள்நாட்டு மிசைல்களை பயன்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. VLSR SAM மிசைல் 170 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். VLSR SAM மிசைல்னால 16 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள டார்கெட்டுகளை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். VLSR SAM மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோ பேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் மிகோஸ் அப்டேட் வயா டேட்டா லிங்க் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மிசைல் இலக்கை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும். இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால டார்கெட்டை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்கி அளிக்கும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால தான் இந்திய விஞ்ஞானிகள் VLSR SAM மிசைலோட சோதனைய மிகவும் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனா பார்க்கறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.